அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம் ஐயா. உங்கள் அனைவரையும் இன்றைய மனநெறி வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மனம் சார்ந்த வகுப்பு அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம தொடர்ந்து மாதத்தில் ஒரு வகுப்பு, மாதம் ஒரு வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் புது புது வகுப்பா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதே வகுப்பு தான். அதே வகுப்பு மாதம் ஒரு வகுப்பா, ஒரே செய்தி தான். அத மாதம் மாதம், அதாவது எவ்வளவு பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுதோ அவ்வளவு நல்லது என்கிற காரணத்தால மாதம் ஒரு வகுப்பா நடத்திட்டு இருக்கோம். அந்த வகையிலே டிசம்பர் மாத வகுப்பாக இந்த வகுப்பு நடைபெறுகிறது. இந்த மனநெறி வகுப்பு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நம்முடைய மனதை புரிந்து கொள்ள வைக்கக்கூடியது, எதன் அடிப்படையில் இது இயங்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு முன்பாக ஏற்கனவே பொதுவா மனநெறி வகுப்பு, மனம் சம்பந்தமான வகுப்பு அல்லது ஊக்கப்படுத்தக்கூடிய பயிற்சி அப்படின்னா நேர்மறை சிந்தனை பற்றி அதிகமா பேசுவாங்க. அந்த நேர்மறை சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சில நிலைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு வகுப்பாக இன்றைய வகுப்பு அமையக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி விடாமுயற்சி, கடின உழைப்பு, இவை எல்லாவற்றையும் கடந்த மனநிலை சார்ந்த ஒரு சில புரிதல்களை ஏற்படுத்தக்கூடிய வகுப்பாகவும் இந்த வகுப்பு இருக்க போகிறது. இதற்கு நாம் முதலில் செய்ய வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, நம்முடைய முயற்சிகளை கைவிட வேண்டும். இதுவரைக்கும் நாம் நம்முடைய மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக என்னென்னலாம் முயற்சிகளை செய்தோமோ, அந்த முயற்சிகள் அனைத்தையும் கைவிடும் போது நம்முடைய மனம் ஒரு இயல்பு நிலையை அடையும். அந்த இயல்பு நிலைதான் இறை நிலை என்று சொல்லப்படுகிறது. அந்த இறை நிலை சார்ந்துதான் இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். அதற்கு முன்பாக பொதுவா எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் மருத்துவத்திலிருந்து தொடங்கும் போது அதை கேட்பவர்களுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும். சொல்லும் போது கொஞ்சம் அதிகப்படியான கவனம் அதுக்கு கிடைக்கும். நம்ம அக்குபங்சர்ல சொல்லுவோம், ஒவ்வொரு உணர்ச்சியுமே ஒவ்வொரு உறுப்பை பாதிக்கும். அதாவது கோபம் என்கிற ஒரு உணர்ச்சி சரியான அளவுல இருக்கணும். ஒரு அளவை தாண்டும் போது அது நம்முடைய கல்லீரலை பாதிக்கும். கோபம் மிகுந்து போனால் கல்லீரல் பாதிக்கப்படும். அதே மாதிரி நம்முடைய உடல்ல மகிழ்ச்சி, கவனிக்க வேண்டியது மகிழ்ச்சி அளவு கடந்து போனா இதயம், சிறுகுடல் போன்ற உறுப்புகள் பாதிக்கப்படும். கவலை மிகுந்து போனால் மண்ணீரல், வயிறு போன்ற உறுப்புகள் பாதிக்கப்படும். துக்கம் மிகுந்து போனால் நுரையீரல், பெருங்குடல் போன்ற உறுப்புகள் பாதிக்கப்படும். பயம் மிகுந்து போனால் சிறுநீரகம், சிறுநீர்ப்பை ஆகிய உறுப்புகள் பாதிக்கப்படும். இப்படி உணர்ச்சிகள் மிகுந்து போவதால் நம்முடைய உடல்ல சில நோய்கள் ஏற்படும். சில நோய்கள் அப்படிங்கிறது கிடையாது, எல்லா நோய்களுமே உணர்ச்சி மிகுவதால் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய உணர்ச்சியை சரியான அளவில் வைத்திருப்பதற்கு தான் இந்த வகுப்பு பயன் தரக்கூடியதா இருக்கக்கூடியது. உணர்ச்சிகளை எப்படி சரியான அளவில் வைத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதல்ல ஒப்பீடு என்கிற ஒரு விடயத்தை நாம் கைவிட வேண்டும். ஒப்பீடு அப்படின்னா கம்பாரிசன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவோம். இந்த ஒப்பீட்டை ஏன் கைவிட வேண்டும் அப்படின்னா, இறைவனுடைய படைப்பில் அல்லது இயற்கையினுடைய படைப்பில் நாம் ஒவ்வொருவருமே தனித்துவமானவர்கள். இறைவனுடைய படைப்பில் அல்லது இயற்கையினுடைய படைப்பில் ஒவ்வொருவருமே தனித்துவமானவர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய முகம், ஒருவருக்கு இருக்கக்கூடிய முகம் இன்னொருவருக்கு கிடையாது. ஒருவருக்கு இருக்கக்கூடிய செயல்திறன் இன்னொருவருக்கு கிடையாது. ஒருவருக்கு இருக்கக்கூடிய குணம் இன்னொருவருக்கு கிடையாது. இந்த மாதிரி
ஒவ்வொன்றிலுமே ஒவ்வொருவரும் மாறுபட்டவர்கள். மாறுபட்டவர்கள் என்று சொல்வதை விட தனித்துவமானவர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று என்னிடம் இல்லை, என்னிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று உங்களிடம் இல்லை. இதுதான் இயல்பு. என்கிட்ட இருந்தது பெரிதும் இல்லை சிறிதும் இல்லை, அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடியதும் மிகப்பெரிய விடயமும் இல்லை சிறிய விடயமும் இல்லை. அப்படி எல்லாருமே இயல்பானவர்கள் என்கிற நிலையிலிருந்து தான் நம்ம இதை அணுக வேண்டும். அதற்கு நாம் ஒப்பீட்டை கைவிட வேண்டும். ஒப்பீடு என்ன செய்யும் அப்படின்னா, அவரை போல் நான் இல்லை, இவரை போல் நான் இல்லை என்கிற ஒரு மதிப்பீட்டை என்னுள் ஏற்படுத்த தொடங்கிடும். மதிப்பீட்டை நம்முள் ஏற்படுத்த தொடங்கிடும். அப்ப தொடக்கத்திலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒப்பீடு செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நபர் நம்மோட இருந்தாரு, நம்ம கூடவே இருந்தாரு, ஆனா இன்று அவர் செல்வந்தரா இருக்கலாம், நம்முடைய நிலை ஒருவேளை பணத்தளவில் நம்ம கொஞ்சம் குறைவா கூட இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் கூட மதிப்பீடு தேவையில்லை, ஒப்பீடு தேவையில்லை என்கிற கருத்தை தான் நம்ம சொல்ல வரோம். காரணம் என்ன அப்படின்னா, இறைவன் அமைத்து கொடுத்த வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய போக்குமே தனித்துவமானது. என்னுடைய வாழ்க்கை காலம், ஆயுள் காலம் ஒரு 80 ஆண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 80 ஆண்டில் என்னுடைய அனுபவங்கள் அனைத்துமே தனித்துவமானவை. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையின் ஆயுள் காலம் முழுதுமே தனித்துவமானவை. இதுல எதுவுமே எந்த இடத்திலுமே இன்னொருவரோடு ஒப்பீடு செய்யப்பட வேண்டியவை கிடையாது. இன்னொருவரோடு நாம் ஒரு விடயத்தை ஒப்பீடு செய்ய தொடங்கிவிட்டோம் என்றாலே அடுத்தடுத்த பிரச்சனைகள் தொடங்கும். அவரை மாதிரி நம்ம இல்லை, அவரை போன்ற சில தனித்துவ பண்புகள் நம்மிடம் இல்லை என்கிற விடயத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நம்முடைய தனித்துவமான பண்புகள் தெரியாம போயிடும். இன்னொருவரை நாம் கவனிக்க தொடங்கிவிட்டோம் அப்படின்னா, இன்னொருவருடைய தனித்துவமான பண்புகளை கவனிக்க தொடங்கிவிட்டோம் என்றால், அவரை போலவே நம்மிடமும் சில தனித்துவமான பண்புகள் இருக்கிறது. அந்த தனித்துவமான பண்புகளை நாம் கவனிக்க மறந்து விடுவோம். காலப்போக்கில் அதனை இழந்து விடுவோம். இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது எதற்கெல்லாம் வழிவகுக்கும் என்று பார்க்கும்போது, இந்த ஒப்பீடு செய்யும் போது நாம் நம்முடைய சுயமான விருப்பத்தை இழக்க தொடங்கி விடுவோம். ஒரு நபர் தன்னுடைய குழந்தையை ஒரு நல்ல பள்ளியில அதாவது அதிகப்படியான கட்டணம் கொடுத்து கௌரவமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பள்ளியில சேர்க்கிறாரு அப்படின்னா, பதிலுக்கு இன்னொருவர் அவரை பார்த்து அந்த பள்ளியில சேர்த்தாதான் எனக்கு மகிழ்ச்சி, என்னுடைய குழந்தையை அந்த பள்ளியில் சேர்த்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி என்கிற மனநிலைக்கு போறாரு அப்படின்னா, அந்த நபர் இன்னொருவரை பார்த்து என்னுடைய குழந்தையும் அந்த பள்ளியில சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த ஒப்பீடு என்பது ஒருபோதும் நமக்கு இன்பத்தை தராது. இந்த ஒப்பீடு என்பது ஒருபோதும் நமக்கு இன்பத்தை வழங்காது. இந்த ஒப்பீடு என்ன செய்யும் அப்படின்னா, நம்மை மேலும் மேலும் துன்பப்பட தான் வைக்கும். இது ஒரு பள்ளி அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒப்பீடு செய்து செய்து என்னென்னலாம் செய்யறோமோ இவை அனைத்துமே தேவையற்ற ஒரு செலவுகளுக்கோ அல்லது தேவையற்ற உணர்ச்சி தூண்டல்களுக்கு தான் வழிவகுக்கும். ஒரு கடையை பார்த்து மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக ஒரு கடையை பார்த்து இந்த கடையில் இவ்வளவு பணம், இவ்வளவு அதிகமான தொகை கொடுத்துதான் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று நினைத்தால், அது இன்னொருவரை பார்த்து ஒப்பிட்டு நாம் அதனை செய்கிறோம். இந்த துணி, அதாவது இந்த விளம்பரத்தை பார்த்து இந்த துணி எடுத்தால்தான் எனக்கு மரியாதை என்று நினைத்து விட்டால், இது மாதிரியான நிகழ்வுகள் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் ஏதோ ஒன்றை நோக்கி ஒப்பீடு செய்து செய்து ஏதோ ஒன்றை நோக்கி நகர வைக்குமே தவிர நாம் நம்முடைய சுயத்தை மறந்து விடுவோம். பொதுவா சினிமால தொலைக்காட்சியில நீங்க கேட்கப்படக்கூடிய பல பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, தொடக்கத்துல உதாரணமா ஒரு பெரிய நடிகர், தமிழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நடிகர், அவருடைய படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இசை வெளியீட்டு விழாவில் அந்த படத்தினுடைய பாடல் வெளியிடப்படுகிறது. இசை வெளியீட்டு விழால ஒரு படத்தினுடைய ஒரு பெரிய திரை நடிகர் நடிக்கக்கூடிய பாடல் வெளியாகிறது. நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா தெரியும், அதுல சில பாடல்கள்
தொடக்கத்தில் நமக்கு கேட்கும்போது இந்த பாடல் கொஞ்சம் நல்லா இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அதை கேட்கும்போது இந்த பாடல் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லையே, இதை விட வேற சில பாடல்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும். இது ஒரு பெரிய திரை நடிகருடைய பாடல். இந்த நிலை ஒரு 2-3 மாதங்கள் கழித்து அதே பாடல எங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, பல பள்ளி கல்லூரிகளின் நிகழ்ச்சிகளில் கேட்டுக்கொண்டிருக்கும். 2 மாசத்துக்கு முன்னாடி அதே பாட்டு தான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே பள்ளி மாணவன், அதே கல்லூரி மாணவன் நினைக்கிறான். 2 மாதத்துக்கு பிறகு பார்த்தா பள்ளி கல்லூரிகளில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளில் நடனத்துக்கு அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல குத்து பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அழகா நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றியது 2 மாதத்துக்கு பிறகு எப்படி எனக்கு பிடித்தது அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு பின்பாகத்தான் மிகப்பெரிய வணிகங்கள் இருக்கிறது. இதற்கு பேர் தான் ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருள் நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, சில விளம்பரங்களின் மூலம் எப்படியாவது நமக்கு அதை பிடிக்க செய்ய வேண்டும். எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்போம். தொடக்கத்துல ஒரு பாட்டை கேட்கும்போது பிடிக்காது. அடுத்து நிறைய பேர் அதை தொடர்ந்து கேட்கும்போது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அப்போ இன்று பல பொருட்கள் இன்று சந்தைக்கு வரக்கூடிய பல பொருட்கள், சந்தைக்கு வரக்கூடிய பல செய்திகள், பொருட்களை கூட நம்ம வாங்கி தேவையில்லை அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுடலாம். செய்திகள், சமூக ஊடகங்களில் வரக்கூடிய பல செய்திகள் இப்படி நம்மை மாறி மாறி குழம்ப வேண்டும் என்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டு ப்ரொமோஷன் செய்யப்படுகிறது. அப்போ ஒரு பாடல், எனக்கு பிடிக்காத ஒரு பாடல் 2 மாதங்களுக்கு பிறகு ஒரு பள்ளியே கல்லூரியே சேர்ந்து கைத்தட்டி கேட்கிற அளவுக்கு மாறுது அப்படின்னா, அதற்கு பின்பாக எவ்வளவு ப்ரொமோஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, எனக்கு பிடிக்கல, ஆனா தொடர்ந்து பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஒப்பீடு ஏற்படுகிறது. என்னுடைய நண்பர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எனக்குள்ள ஒரு ஒப்பீடு ஏற்படுகிறது. அப்போ நான் அந்த பாடலை தொடர்ந்து கேட்க தொடங்கினேன். இப்படி ஒப்பீடுகளை நிறுத்திவிட்டு, ஒப்பீடு செய்வதை தவிர்த்து விட்டு, எந்தெந்த நம்ம ஒரு லிஸ்ட்ல எழுதி வச்சுக்கணும், ஒரு பேப்பர்ல எழுதிக்கலாம். எந்தெந்த பொருள்லாம் எனக்கு பிடிக்கும், இதை செஞ்சா நான் நிம்மதியா இருப்பேன், இதை செஞ்சா எனக்கு சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற விடயங்களை எல்லாம் ஒரு தாள்ல எழுதிட்டு, ஒரு பேப்பர்ல எழுதிட்டு, இதுல எதுவெல்லாம் மற்றவர்கள் சொல்கிறார்கள் அல்லது மற்றவர்களை பார்த்து எனக்கு பிடிச்சது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். மற்றவர்களை பார்த்து நான் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், மற்றவர்களை பார்த்து நான் எதையெல்லாம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற விடயத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுதான் உங்களுடைய சுயம். நீங்க சுயமா உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறதுக்காக முடிவு செய்யப்பட்ட விடயங்கள் அதுதான் உங்களுக்கு பரிபூரணமான நிம்மதியை கொடுக்கும். அந்த செய்திகள், அந்த பொருட்கள் தான் உங்களுக்கு பரிபூரணமான நிம்மதியை கொடுக்கும். இதை இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, பெருமைக்காக எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதனை முடிந்த அளவுக்கு குறைத்து கொள்ள வேண்டும். எதையெல்லாம் தேவைக்காக செய்ய முடியுமோ அதனை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். எனக்கு என்னுடைய அலுவலகத்திற்கு செல்ல ஒரு மகிழுந்து கார் தேவைப்படுது அப்படின்னா நான் வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. ஒருவேளை எனக்கு தேவையில்லை, ஆனா ஒரு பெருமைக்காக நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கௌரவத்துக்காக நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அது தேவையற்ற மன சிக்கல்களுக்கு ஏற்படுத்தி போய் விட்டுரும். தேவையற்ற கடன், தேவையற்ற உடல் தொந்தரவு, இந்த மனம் சார்ந்த உடல் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான காரணமும் இவைதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒவ்வொரு உறுப்பை பாதிக்கும். கோபம் கல்லீரல் பித்தப்பையை பாதிக்கும். மகிழ்ச்சி, அதிகப்படியா மகிழ்ச்சியா இருந்தா இதயம் சிறுகுடல் ஆகியவை பாதிக்கப்படும். கவலை மண்ணீரலையும் வயிற்றையும் பாதிக்கும். துக்கம் நுரையீரலையும் பெருங்குடலையும் பாதிக்கும். பயம் சிறுநீரகத்தையும் சிறுநீர் பையையும் பாதிக்கும். இப்ப ஒவ்வொரு உணர்ச்சியுமே ஒவ்வொரு உறுப்பை பாதிக்குது. அப்போ இதனை எப்படி சரியாக கையாள்வது, எந்த உணர்ச்சியில இருந்தா நான் ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த 5 உணர்ச்சிகளையும் உள்வாங்கிய இந்த 5 உணர்ச்சிகளிலும் நிறைவு பெற்ற ஒரு தன்மைக்கு பெயர் நிம்மதி. எந்த ஒரு மனிதர் நிம்மதியாக இருக்கிறாரோ அவர் நோய் நொடியோடு வாழ மாட்டார். ஒருவேளை ஏதாவது நோய் ஏற்பட்டாலும் கூட
அந்த நோய் வந்து சிகிச்சை எடுக்காமலே கூட குணமாகும். நிம்மதியோடு இருக்க இருக்க அதாவது நம்ம நிம்மதியா இருக்கிறதே ஒரு சிகிச்சை தான். நம்ம நிம்மதியா இருக்கிறது அப்படிங்கிறதே உடலுக்கு ஒரு சிகிச்சை தான். ஒரு நபர், ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா, ஒரு நபர் தன்னுடைய குழந்தைக்காக உழைப்பார். தன்னுடைய குழந்தைக்காக உழைக்கலாம். இல்ல ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கலாம். நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய குழந்தையினுடைய சந்தோஷத்துக்காக நான் உழைக்கிறேன், என்னுடைய குழந்தைக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய மகிழ்ச்சியை விட்டு விட்டு ஒரு நபர் இன்னொருவருக்காக கஷ்டப்படக்கூட தயாரா இருப்பாங்க. இப்போ ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்படக்கூட தயாரா இருப்பாரு. தன்னுடைய மகிழ்ச்சியை இழக்க கூட தயாரா இருப்பாரு. ஆனால் எந்த ஒரு நபருமே தன்னுடைய நிம்மதியை இழந்து விட்டு இன்னொரு நபருக்காக ஒரு சிறிய விரலை கூட நகர்த்த மாட்டாங்க. எந்த ஒரு நபருமே தன்னுடைய நிம்மதியை இழந்து ஒரு சிறிய விரலை கூட நகர்த்த துணிய மாட்டாங்க, துணிய முடியாது. நான் என்னுடைய குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டேன் அப்படின்னாலும், என்னுடைய மகிழ்ச்சியை இழந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னாலும், அந்த கஷ்டத்துல எனக்கு ஒரு நிம்மதி இருக்கணும். நான் கஷ்டப்பட்டாலும் அங்க என்னுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற நிம்மதி எனக்கு இருக்கணும். அந்த நிம்மதி இல்லை என்றால் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாவை காட்டிலும் ஒரு கொடுமையான ஒரு விடயமா இருக்கும். அப்போ எந்த ஒரு நபரும் தன்னுடைய நிம்மதியை இழந்து கஷ்டப்பட மாட்டாங்க. தன்னுடைய மகிழ்ச்சி, தன்னுடைய இன்பங்களை, தன்னுடைய வசதிகளை இழந்து கூட கஷ்டப்படலாம். ஆனா எந்த ஒரு நபருமே தன்னுடைய நிம்மதியை இழந்து கஷ்டப்பட மாட்டாங்க. இன்றைய வகுப்புல இந்த நிம்மதியை தக்க வைப்பதற்கான, இந்த நிம்மதியை எப்படி நம்முள் தான் இருக்கு இந்த நிம்மதி, இந்த நம்முள் இருக்கக்கூடிய நிம்மதியை எப்படி எப்போதும் உணர்வது என்பதற்கான வழிகாட்டல்கள் தான் இன்றைய வகுப்புல கிடைக்க போகுது. அந்த நிம்மதியா இருக்கிறதுக்கான முதல் வழிகாட்டல் தான் ஒப்பிடக்கூடாது. யாரையுமே எந்த இடத்துலையுமே ஒப்பிடக்கூடாது. ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்துல மழை பெய்கிறது, வறண்ட நிலம், அந்த நிலத்துல மழை பெய்கிறது. மழை பெய்யும் போது அடுத்த நாள், மழை பெய்த அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நிலத்துலதான் மழை பெய்ஞ்சிருக்கு. ஒரு பகுதியில பார்த்தா தும்பை செடி முளைந்திருக்கிறது, அதுக்கு பக்கத்திலே பார்த்தா அருகம்புல் வளர்ந்திருக்கிறது, அதுக்கு பக்கத்துல பார்த்தா துளசி வளர்ந்திருக்கிறது. ஒரே நிலத்துலதான் மழை பெய்யுது, பக்கத்திலே ஒரு இடத்துல துளசி வளருது, ஒரு இடத்துல தும்பை வளருது, ஒரு இடத்துல வேற ஒரு தாவரம் வளருது. ஒரே நிலத்துல ஒரே மழை, அதே மழைதான் பெய்யுது. ஆனா வேற வேற செடிகள் எப்படி வளருகிறதோ அதே மாதிரி இந்த நிலத்தில் தோன்றிய அனைத்து உயிர்களுமே இறைவனுடைய, இயற்கையினுடைய அற்புதமான படைப்புகள். இதுல ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது. இந்த தனித்துவத்தை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிக மிக எளிமையா இருக்கும். உணர்ச்சிகளை நாம் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோபம், கவலை, துக்கம், இன்பம், கோபம், கவலை, துக்கம், மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகளை நாம் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வதை விட இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புறத்திலிருந்து எந்தெந்த செய்திகள் எல்லாம் நம்மை உணர்ச்சி வசப்பட வைக்கிறதோ அந்த செய்திகளை அதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க நாம் பழக வேண்டும். புறத்திலிருந்து எந்தெந்த விடயங்கள் எல்லாம் நம்மை உணர்ச்சி வசப்பட வைக்கிறதோ அந்த விடயங்களில் எல்லாம் நாம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, புறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விடயமும் நம்மை உணர்ச்சி வசப்படவே வைக்கக்கூடாது. ஒரு நபர் நம்மை திட்டுகிறார், ஒரு நபர் நம்மை கவலைப்பட வைக்கிறார் என்றால் கூட அந்த இடத்திலும் நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது அப்படிங்கிறது வந்து எப்போதுமே நிம்மதியா இருக்கிறது. 24 மணி நேரமும் நிம்மதியா இருக்கிறது. எப்படி ஒரு நபர் என்னை முன்னாடி திட்டுறாங்க, நான் எப்படி உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது, எப்படி கோவப்படாம இருக்கிறது? இல்ல என்னுடைய மேலதிகாரி என்ன திட்டுறாரு, நான் எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே எழலாம்.
நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, ஒரு உணர்ச்சியினுடைய கால அளவு ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ஒரே கவலை அப்படிங்கிற ஒன்றுக்கான ஆயுட்காலம் ஒரே ஒரு நொடி தான். துக்கம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிக்கான ஆயுட்காலம் ஒரே ஒரு நொடி தான். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, என்னை என்னுடைய நண்பன் ஒருவர் வந்து கோவப்படுத்துறாரு. என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை கோவப்படுத்துறாரு. எனக்கு நெருங்கின நண்பர். என்ன கோவப்படுத்தின உடனே நான் திட்டிடுறேன், அவரை நல்லா கடுமையா பேசிடுறேன். இதே என்னுடைய மேலதிகாரி ஒருவர் என்னுடைய அந்த இடத்துல உறுதியா திட்ட முடியாது. ஏன்னா திட்டினா அது நமக்கு தான் பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்ப உறுதியா பதிலுக்கு அந்த நபரை நம்ம திட்ட மாட்டோம். என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை திட்டினால் என்னால் அவரிடம் பதிலுக்கு சண்டை போட முடியுது. ஆனா இதுவே என்னுடைய மேலதிகாரி ஒருவர் என்னை திட்டினால் என்னால் கோபப்பட முடியாது. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர் திட்டும் போது எனக்கு கோபம் வருது, என்னுடைய மேலதிகாரி ஒருவர் திட்டும் போது எனக்கு கோபம் வருது. ஆனா 2 இடத்திலும் வேறு வேறு முறையாக நான் அதை அணுகிறேன். என்னுடைய மேலதிகாரி ஒருவர் பேசும்போது என்னால் பதிலுக்கு பேச முடியாம இருக்குது, பேசாம இருக்கிறேன். ஆனா என்னுடைய நண்பர் பேசும்போது நான் பதிலுக்கு பேசுறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு சூழலில் நம்மால் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியுது. என்னுடைய மேலதிகாரி பேசும்போது கோபப்படாம இருக்க முடியுது அப்படின்னா, உறுதியா என்னுடைய உணர்ச்சியை என்னால் கட்டுப்படுத்த முடிகிறது அப்படிங்கறத அர்த்தம். என்னுடைய உணர்ச்சியை என்னால் சரியாக கையாள முடிகிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு உணர்ச்சிக்குமே ஏற்படக்கூடிய ஆயுட்காலம் ஒரே ஒரு நொடிதான். எனக்கு கோபம் வருது அப்படின்னா, நான் கோபப்படுகிறேன் என்பதை உணர்ந்து விட்டாலே போதும், நிம்மதி என்கிற நிலை வந்துடும். அந்த ஒரு நொடி நாம் உணர்ந்து நம்முடைய அந்த கோபம் என்கிற உணர்ச்சியை கடந்து நிம்மதி என்கிற நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நாம் 24 மணி நேரமும் நிம்மதியா இருக்கலாம். இந்த நிம்மதி அப்படிங்கிற நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா தொடக்கத்துல இந்த நிம்மதி அப்படிங்கிற நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள் எழுந்தது. இதை பற்றிய புரிதல் ஏற்படும் போது எனக்குள் இருந்தது. அதனால உங்களுக்கு இந்த நிம்மதி அப்படிங்கிற உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மெலோடி சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெல்லிசை பாடலை கேட்டா நமக்கு எப்படி இருக்குமோ, ஒரு அழகான நமக்கு பிடித்த ஒரு மெல்லிசை பாடலை அமைதியா படுத்துட்டு அல்லது உட்கார்ந்துட்டு கேட்டா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி 24 மணி நேரம் இருக்கிறதுக்கு பேர் தான் நிம்மதி நிலை, இன்ப நிலை. இந்த நிம்மதி நிலையில் இருக்கும்போது யார் நம்மை கோபப்பட வைத்தாலும் அந்த உணர்ச்சியினுடைய ஆயுட்காலம் ஒரே ஒரு நொடி என்பதை ஒரு முறை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இன்றைய வகுப்பு முடிந்து யாரோ ஒரு நபர் உங்ககிட்ட கோபப்படுறாங்க. அப்படி கோபப்படும் போது இந்த கோபம் என்கிற உணர்ச்சி, உங்களுக்கு கோபம் வருது, கோபம் என்கிற உணர்ச்சியினுடைய ஆயுட்காலம் ஒரே ஒரு நொடி தான் அப்படிங்கிறத நீங்க ஒரு முறை புரிந்து அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதனை தெரிந்து பயனடைந்து விட்டீர்கள் என்றால், தொடர்ந்து உங்களுக்கு அதுவே ஒரு நிம்மதியை கொடுக்கும். பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விடயம் நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி தொடர்ந்து பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா 24 மணி நேரமும் நம்மிடையே நிம்மதி இருக்கும். வெற்றி தோல்வி என்பது சார்ந்த கவலைக்குள், வெற்றி தோல்வி என்பது சார்ந்த ஒப்பீடுகளுக்குள் நாம் நகர மாட்டோம். ஒப்பீட வேண்டாம்னு சொல்லிட்டோம். அப்ப வெற்றி தோல்வியும் நமக்கு தேவையற்றது. ஆயுட்காலம் ஒரு 80-90 வருடம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 80-90 வருடமும் ஒரு பயணம். இதுல ஒரு மேட்டில் ஏற வேண்டிய ஒரு சூழல், மேலோங்கி ஏற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என்றால் அதற்கு வெற்றி என்று பேர் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மேல ஏறக்கூடிய ஒரு இப்ப கேக்குதுங்களா? ஐயா ஓகே ஐயா. வெற்றி தோல்வி அப்படிங்கிற ஒப்பீடுகளுக்குள் நாம் நகரும் போது உறுதியா வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலையும் நமக்கு வரதான் போகுது, தோல்வி அப்படிங்கிறதும் வரதான் போகுது.
ஒரு மேட்டு பகுதியில் நாம் ஏறுவது, அதாவது ஒரு பயணத்துல ஒரு மேட்டு பகுதியில் நாம் ஏறுவதை வெற்றி என்று நினைத்து விட்டால் உறுதியாக ஒரு பள்ளத்தில் அந்த மேட்டில இருந்து கீழே இறங்கும் போது நமக்கு தோல்வியாகத்தான் தெரியும். ஆனா நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இந்த இரண்டுமே ஒரு பயணத்தினுடைய சின்ன சின்ன துளிகள். இந்த பயணத்தினுடைய சின்ன சின்ன பகுதிகளாகத்தான் இந்த மேட்டின் மேல் ஏறுவதும் ஒரு மலையின் மேல் ஏறுவதும் அந்த மலையிலிருந்து கீழ் இறங்குவதுமாக நமக்கு இருக்கிறது. ஒரு மலையின் மேல் ஏறும்போது ஒரு பரவசத்துடன் அதே மாதிரி அதே மலையிலிருந்து இறங்கும் போது ஒரு பரவசத்துடன் இறங்கலாம். அதே மாதிரிதான் வெற்றி தோல்வி. வெற்றியை அனுபவிப்பதும், அதாவது ஒரு வெற்றி அடைந்து விட்டோம் மற்றவர்கள் சொன்னாலும் அதை பற்றி நமக்கு கவலை தேவையில்லை. ஒரு மலையின் மேல் ஏறுவது நமக்கு பரவசம், அதுக்காக நம்ம செய்யலாம். ஒரு செயல் செய்வது நமக்கு பிடிக்கிறது, அதற்காக நாம் செய்யலாமே தவிர வெற்றிக்காக ஒரு செயலை செய்ய தொடங்கிவிட்டோம் என்றால் அந்த இடத்திலே நம்ம உணர்ச்சி தூண்டல்களுக்கு ஆட்படுவோம். ஆக வெற்றி தோல்வி என்கிற கணக்குகளுக்கு உடல்ல ஏற்படக்கூடிய எல்லா நோய்களும் எல்லா நோய்களுக்குமான காரணமாக இந்த நிம்மதியின்மை ஏற்படுகிறது. இந்த நிம்மதி நமக்கு இல்லை அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன தொந்தரவு ஏற்படுது அப்படின்னா தொடக்கத்துல தூக்கம் கெடும். தொடக்கத்துல தூக்கம் இருக்காது. நிம்மதி இல்லை அப்படின்னா நமக்கு தூக்கம் இருக்காது. அடுத்தபடியா செரிமானம் குறையும், செரிமான தொந்தரவு ஏற்படும். தூக்கம் செரிமானம் இந்த இரண்டுலயுமே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னால அடுத்தடுத்த உடல் பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இவை அனைத்துமே எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா ஒன்று நாம் உணர்ச்சி வசப்படுவது, இன்னொன்று அந்த உணர்ச்சிகளை நினைவில் சுமப்பது. உணர்ச்சிகளை நினைவில் சுமப்பது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை தனிமையில் இருப்பவர்களுக்கு தெரியும். தனிமையில் இருக்கக்கூடிய பல நபர்கள் தியானம் செய்யக்கூடிய, அதாவது முறையா தியானம் செய்ய முடியாம இருக்கக்கூடிய பல நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா என்றைக்கோ நடந்த ஒரு பிரச்சனைய அல்லது சற்று முன் நடந்த ஒரு பிரச்சனைய தொடர்ந்து தன்னுடைய மனதில் பதிய வைத்துக் கொண்டு அது சார்ந்து கோவப்பட்டுக்கிட்டோ இல்ல உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டோ கவலைப்பட்டுக்கிட்டோ துக்கப்பட்டுக்கிட்டோ பயந்துகிட்டோ இது மாதிரியான சூழ்நிலைகளில் இருப்பார்கள். என்றைக்கும் நடந்த ஒரு பிரச்சனையா இருக்கும் அல்லது நேத்து கூட நடந்ததா இருக்கட்டும், அந்த சூழ்நிலையை நேற்று என்னை அப்படி ஒரு நபர் திட்டி விட்டாரே அப்படிங்கிறத நினைச்சு நம்ம இன்னைக்கு கோவப்படுவோம். மனசுலே அதை அசை போட்டு கொண்டு கோபப்பட்டு கொண்டிருப்போம். ஆனா இது மிக மிக ஒரு தவறான சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னா அவர் தன்னுடைய இன்னொரு நபர் உங்களை திட்டாரு, ஆனா அதனை நினைத்து நினைத்து நீங்கள் உங்களுடைய நிம்மதியை இழந்து விட்டு உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய உடலையும் பாதிக்க செய்கிறீர்கள். 24 மணி நேரமும் ஒரு நபரால் நிம்மதியாக இருக்க முடியும், ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மறுக்கிறீர்கள். அப்போ ஒரு நபர் எப்போதுமே நம்ம உணர்ச்சியை நினைவில் சுமக்கவே கூடாது. உணர்ச்சியை நினைவில் சுமக்காமல் இருந்து விட்டீர்கள் என்றாலே உங்களுக்கு இரவு சிறப்பா தூக்கம் வரும், செரிமானம் மேம்படும். நீங்க உணர்ச்சிகளை நினைவில் சுமக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா தொடக்கத்துல நீங்க தூங்க மாட்டீங்க, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு நீங்க தூங்க மாட்டீங்க. சில நாட்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது. தொடக்கத்துல செரிமானம் சின்ன சின்னதா குறையும், அடுத்து செரிமான தொந்தரவுகள் அதிகமாகிடும். அப்போ எப்போதுமே உணர்ச்சிகளை நினைவில் சுமக்க கூடாது. நமக்கும் இறைக்குமான மிக நெருக்கமான நிலையை எப்போதுமே உணர முடியும். நம்ம நிம்மதி அப்படிங்கிற நிலையிலிருந்து நமக்கும் இறைவனுக்குமான நிலையை எப்போதுமே உணர முடியும். எப்படி உணர முடியும் அப்படின்னா நமக்கும் செடி கொடிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா நம்ம சொல்லலாம், நம்மால் பேச முடியுறதுனால பேச முடியல, இது மாதிரியான சில எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். நமக்கும் செடி கொடிகளுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு பார்த்தா நாமும் இறையால் படைக்கப்பட்ட ஒரு உயிர், செடி இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிர், விலங்குகளும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிர், ஈக்களும் வண்டுகளும் பூச்சிகளும் இறைவன் படைக்கப்பட்ட ஒரு உயிர். அப்போ நம்ம எல்லாருமே இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர்கள்.
செடி கொடிகளை எப்போது நீங்கள் இன்னொரு உயிராக பார்க்கிறீர்களோ அப்போது நீங்க செடி பேச தொடங்குவோம். செடி கொடிகளோடு பேச தொடங்குவது அப்படிங்கிறது வந்து கேளிக்கையா இருக்கலாம். ஆனா ஒரு இயல்பான விடயம் என்ன அப்படின்னா, செடி கொடிகளை நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா, அப்படிதான் இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் உருவாக்கப்பட்ட பருவ காலங்கள் தொடங்கி தொல்காப்பியம் வரை அனைத்து நூல்களுமே செடி கொடிகளை கவனித்து எழுதப்பட்டதுதான். இன்றைக்கு பல ஆய்வுகள் செய்ய முடியாத விடயங்களை, செடி கொடிகளை ஒரு உயிராக கவனிக்க செடி கொடிகளை நேசிக்க சில விடயங்கள் நமக்கே உணர்த்தப்படும். அந்த விடயங்களால் எழுதப்பட்டதுதான் பல சித்தர் நூல்கள். இந்த நிம்மதி என்ற நிலையில் இருக்கும் போது ஒரு நபர் நம்ம கிட்ட கோவப்பட்டாலும் கூட, ஒரு நபர் நம்மை துன்புறுத்தினாலும் கூட, அவரை அந்த ஒரு தீய நபராகவே இருந்தாலும் கூட ஒரு தீய நபரா நம்ம பார்க்க மாட்டோம். எனக்கு எதிரில் ஒரு நபர் கோவப்படுறாரு அப்படின்னா, அது அந்த மனிதர் ஒரு உயிர். அந்த உயிருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, நாங்கள் இருவருமே இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள். எங்கள் இருவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு என்ன அப்படின்னா, நாங்கள் இருவருமே இறைவனால் இணைக்கப்பட்டோம். என்னை சுற்றி இருக்கக்கூடிய காற்று, நான் பார்க்கக்கூடிய அனைத்து விடயங்களுமே இறையின் படைப்பு. இறைவன் என்னோட இருக்கிறார். காரணம் என்னன்னா அப்படின்னா, நான் எப்போதுமே நிம்மதியாக இருக்கிறேன் என்கிற ஒரு மன நமக்கு வந்துருது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா நம்ம எது சார்ந்து கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த நிம்மதி என்கிற நிலையை இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் எப்படி அடைவது என்கிற கேள்வி பலருக்கு ஏற்படும். எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது எப்படி, இந்த நேரத்துல நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம இருக்கிறது எப்படி, எனக்கு அவ்வளவு கடன் இருக்கு, இரவு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, இரவு படுத்தா அவ்வளவு கவலையா இருக்கு, பயமா இருக்கு, நான் எப்படி இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்படாம இருக்கிறது, எப்படி இந்த நேரத்துல நிம்மதியா இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் எல்லோருக்குமே எழும். அந்த ஒரு நொடியில் மாற்றம் அடையலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைச்சு நீங்க எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான தொந்தரவுகள், உடல்நல தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி, இது சரியாகிடும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோடு அந்த உணர்ச்சியை கடந்து ஒரு நிம்மதி நிலைக்கு வாங்க. நிம்மதி நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்கிற ஒரு விடயம் உங்களுக்கே புரியும். ஒன்று. இன்னொன்று, இந்த நிம்மதி நிலை அப்படிங்கிறதா சிவநிலை அப்படின்னு அழைக்கப்படுது. பல நபர்கள் தவம் செய்து அடையக்கூடிய நிலை அப்படிங்கிறது யதார்த்தமான நிம்மதி நிலை தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தவம் செய்து அடையக்கூடிய ஒரு நிலை வந்து ஒரு வேறு விதமான நிலை அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அமைதி நிலை, இன்பமான நிலை, நிம்மதி நிலையை தான் தவம் செய்து அடைகிறார்கள். எப்படி அப்படின்னா உணர்ச்சி வசப்படாமல் இருக்க பழகுகிறார்கள். கண்ணை மூடிக்கிட்டோம், அப்ப கண்ணில் எதையும் பார்த்து உணர்ச்சி வசப்பட வேண்டியதில்லை. ஒரு காட்டுக்குள்ள போய் அமர்ந்துக்கிறாங்க இப்ப தவம் இருக்கிறதுக்கு, அப்போ காதால எதையும் கேட்டு உணர்ச்சி வசப்பட வேண்டியதில்லை. இன்னொரு மனிதனுடைய சத்தம் கேட்காது, அப்ப உணர்ச்சி வசப்பட வேண்டிய இருந்து அடையக்கூடிய நிம்மதிதான். நம்ம நினைச்சிட்டு எதையோ சக்திகளை அடைகிறார்கள், எதோ ஆற்றலை அடைகிறார்கள் என்று நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாவே தவமிருந்து அடையக்கூடிய நிலையே இந்த நிம்மதி நிலை தான். இந்த நிம்மதி நிலையிலிருந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனை என்னவா இருந்தாலும் யோசிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சார்ந்த வேறொரு கோணத்துல அதை பார்க்க தொடங்கிங்க. மாற்றங்கள் நிறத்துல ஆர்வம் இருந்துச்சு, சமணத்துல தொடக்கத்துல ஒரு பற்று இருந்துச்சு. அந்த பற்று இடையில் அவருக்கு ஏற்பட்ட தீராத உடல் நோயின் காரணமாக சிவ நெறிக்கு மாறுகிறார். திருநாவுக்கரசர் சிவ நெறிக்கு மாற்றப்படுகிறார். அப்படி மாற்றம் அடைந்து உண்மையாவே சிவனை உணர்கிறார். அந்த இறையை உணர்ந்த பிறகு இப்படி இறை நெறியை நீங்கள் பின்பற்றக்கூடாது என்ற அப்போதைய மன்னர், அதாவது அப்போதைய மன்னர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த இறை நெறியை, சிவ நெறியை, சைவத்தை நீங்கள் பின்பற்றக்கூடாது என்று 3 முறை மரண தண்டனை வழங்குகிறார். அப்படி 3 முறை மரண தண்டனை வழங்கும் போதும், ஒரு முறை யானை மிதிக்க போகுது, இன்னொரு முறை சாப்பாட்டுல விஷ வச்சிடுறாங்க, இன்னொரு முறை கல்ல கட்டி கடல்ல தூக்கி போடுறாங்க. இந்த 3 முறையுமே அந்த சாவினுடைய இறுதி நொடி வரை
திருநாவுக்கரசர் ஒரு நொடி கூட இன்பத்தை விட்டு நகரவே இல்லை. ஒரு நொடி கூட தன்னுடைய மனதளவில் நிம்மதியை விட்டு நகரவே இல்லை. அப்படி நிம்மதி என்கிற நிலையிலே அவர் தொடர்ந்து இருக்கும்போது 3 முறை கொலை செய்ய முயற்சி செய்த போதும் அவர் காப்பாற்றப்பட்டார். 3 முறை அவர் கொலை செய்ய முயற்சி செய்யப்பட்ட போதும் அவர் காப்பாற்றப்பட்டார். காப்பாற்றப்பட்டது கூட ஆச்சரியம் கிடையாது. திரும்ப பார்த்தா எந்த மன்னர் அவரை கொலை செய்ய முயற்சி செய்தாரோ அந்த மன்னரே திருநாவுக்கரசருடைய வழிக்கு வந்துட்டார், சைவ நெறிக்கு வந்துட்டார். சைவ நெறி அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு கடவுளை மட்டும் நம்ம வச்சு பேசல. இங்க நம்ம சிவம் அப்படிங்கிற சொல்றது ஒரு பிரபஞ்ச சக்தியை, இயற்கையை தான் நம்ம சொல்றோம். கிறித்துவத்துல இயேசுபிரான் அவர்கள் சொல்லக்கூடிய இறை நெறியுமே இதை ஒட்டித்தான் இருக்கும். இஸ்லாமியத்தில் நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய விடயங்களும், குரானில் பேசப்படக்கூடிய விடயங்களும் இது சார்ந்துதான் இருக்கும். சித்தர் பாடல்களை இந்த உணர்ச்சி வசப்படக்கூடாது என்கிற மனநிலையிலிருந்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஏறத்தாழ இதே கருத்துக்களை தான் சித்தர் பாடல்களையும் சொல்லியிருப்பாங்க. ஏறத்தாழ வெவ்வேறான இறை நெறிகள் ஒரே கருத்தை தான் தொடர்ந்து முன்வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்த முயற்சி அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறதுக்கு முற்றிலும் மாறுபட்டது. ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே நம்ம அழைத்து செல்லும். ஆனா இந்த இன்ப வாழ்க்கை, நிம்மதியான நிலை அப்படிங்கிறது வெற்றி தோல்வி ஆகியவற்றை கடந்து இன்பமாக வாழ வேண்டியது எப்படி, நிம்மதியாக இருக்க வேண்டியது எப்படி அப்படிங்கிறது சார்ந்த ஒரு பக்குவத்தை நமக்கு வழங்கும். இன்னொரு நபர் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பினை நமக்கு வழங்கும். அன்பே சிவம்னு சொல்லியாச்சு. எல்லா மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்திவிட்டு அதிகப்படியான திட்டமிடல்களை நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டாம். திட்டமிடல்கள் இல்லாம வாழணுமா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாருக்குமே சந்தேகம் வரலாம். திட்டமிடாமல் வாழலாம். முடிந்த அளவுக்கு திட்டமிட்டு வாழக்கூடிய வழக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டும். திட்டங்களே இல்லாம வாழணும் அப்படிங்கிறது கிடையாது. முடிந்த அளவுக்கு திட்டம் போட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை குறைத்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய இலக்கு அந்த ஊராக இருந்தால் நான் செல்லக்கூடிய அந்த ஊர் மட்டும்தான் எனக்கு இலக்கா இருக்குது. ஒருவேளை திட்டமில்லாமல் செல்கிறேன் என்றால் நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே எனக்கான இலக்கு தான். ஆக அதிகப்படியான திட்டமிடல்கள் இல்லாத வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையை மென்மேலும் அழகாக்கும், மென்மேலும் பல விடயங்களை மாற்றும். அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் அற்று வாழும்போது நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பல விடயங்களை நம்ம ரசிக்க தொடங்கும். ஏன்னா நம்முடைய உடலை தாண்டி ஒரு சிறிய விடயத்தில் கூட நமக்கு அதிகாரம் கிடையாது. தாண்டி நமக்கு அதிகாரம் கிடையாது. உடலை தாண்டிய அப்படின்னு நினைக்கும் போதுதான் நமக்கு அடுத்தடுத்த தொந்தரவுகள் ஏற்படும். உடலை தாண்டிய அதிகாரம் நமக்கு கிடையாது. நான் என்னுடைய உடல் இதன் மேல் எனக்கு ஓரளவுக்கு அதிகாரம் இருக்கு. இது சார்ந்த இயக்கங்களை என்னால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். அதனை விடவும் குறைவாகத்தான் மற்றவர்கள் மீது எனக்கு உரிமையும் அதிகாரமும் இருக்கிறது என்கிற புரிதல் நமக்கு எப்போ வருதோ அப்போ இன்னொரு நபர் நாம் நினைப்பது போல நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தரப்பிலிருந்து நம்ம வந்துடுவோம். அதுல இருந்து நம்ம வெளிவந்துட்டோம் அப்படின்னாலே இன்னொரு நபர் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு குறைஞ்சிரும். இந்த எதிர்பார்ப்பு குறைந்து இன்னொரு நபரை ஒப்பிடாமல் வாழ்ந்து, உணர்ச்சி வசப்படாமல் இருந்து, உணர்ச்சிகளை நினைவில் சுமக்காமல் இருந்து, வெற்றி தோல்விகளை கவனிக்காமல் வாழ்ந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாகத்தான் இருக்கும். பல நல்ல நபர்களை நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஆக இந்த வகுப்பில் கலந்து கொண்ட, இந்த வகுப்பை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நபர்களுக்கும் இன்பமான நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு இந்த வகுப்பை நிறைவு செய்யறேன். இந்த வகுப்பு சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்போ கேட்கலாம். சார் கடைசியா சொன்னீங்கல்ல அந்த பாயிண்ட மட்டும் ஒரு தடவை வரிசையா சொல்லிடுங்க சார். நோட் பண்ணிட்டா அப்பப்போ படிச்சுட்டாங்க, மறந்துடும். அதனாலதான் சார் கேட்குறேன்.
முதல்ல வெற்றி வந்து தோல்வி ஒப்பிடக்கூடாது சொல்லுங்க சார். கருத்து வந்து, இரண்டாவது வெற்றி ஒப்பிடக்கூடாது முதல் விடயம். இரண்டாவது வெற்றி தோல்வி சார்ந்த ஒப்பீடு இருக்கக்கூடாது, வெற்றி தோல்வி சார்ந்த கருத்து இருக்கக்கூடாது. ஓகே. மூன்றாவது எது நமக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சுயமா பிடிக்கிறது, இன்னொரு நபர் சொல்கிறார்கள் என்பதை தாண்டி எது நமக்கு சுயமா பிடிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நான்காவது ஒரு உணர்ச்சிக்கான ஆயுள் காலம் அப்படிங்கிறது ஒரே நொடிதான், அப்ப உணர்ச்சி வசப்படணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஐந்தாவதா நம்முடைய உடலை தாண்டி நமக்கு அதிகாரம் இல்லை என்பதை நாம் சொல்லணும். அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது. அதிகப்படியான திட்டமிடல்கள் இல்லாமல் வாழணும். இதையெல்லாம் செய்யும் போது அன்பு என்கிற ஒரு நிலை நமக்கு இருக்கும். இந்த அன்புதான் இறைநிலை என்பது நமக்கு ஒரு கட்டத்துல கோவிலுக்கு போறோம் அல்லது இறைவன் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு போகும்போது இறைவனை பார்த்தால் நமக்கு பக்தி ஏற்படாது. வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, சமீபத்திய காலகட்டங்கள்ல எனக்கு கோவிலுக்கு போனா இறைவன் இங்க இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை கூட இல்லை. இறைவனை பார்த்து கும்பிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு ஏற்படாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நொடியுமே இறைவனை உணர்கிறோம். நிம்மதியா இருக்கும்போது ஒவ்வொரு நொடியும் இறைவனை உணர முடியும். நான் ஒரு இறைவனுடைய படைப்பு, என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே ஒரு இறைவனுடைய படைப்பு அப்படின்னும் போது நம்ம இறைவனை ஒவ்வொரு நொடியும் உணரும் போது கோவிலுக்கு போய் தான் நம்ம இறைவனை உணர வேண்டும் என்கிற ஒரு கருத்தை நம்ம கிட்ட போயிடும். இது எந்த கருத்து தாங்கம்மா சொல்லியிருந்தோங்கம்மா? அல்லதாம்மா எழுதிக்கிட்டீங்களாங்கம்மா? ஓகேங்க சார். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஸ்டக் ஆயிடுச்சுங்க, சரியா கேட்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க. ஒப்பிடக்கூடாது. ஒப்பிடல் கூடாது. ரெண்டாவது வெற்றி தோல்வி பத்தி நம்ம அதை பெருசா எடுத்துக்கூடாது. ஆமா. மாயாண்டேய துக்கம் அப்படிங்கிறது நுரையீரல் பெருங்குடல் சார்ந்த உறுப்புங்கய்யா. கவலை அப்படிங்கிறது மண்ணீரல் வயிறு சம்பந்தப்பட்ட உணர்ச்சிங்கய்யா. இதுல ஹார்ட் வர மகிழ்ச்சி இதயம். ஓகே ஓகே. மகிழ்ச்சி. ஆமா. அதிகமா மகிழ்ச்சி அடைஞ்ச இதயம் பாதிக்குங்களா? ஆமாங்கம்மா, அதிகமா மகிழ்ச்சி அடைஞ்சா இதயம் பாதிக்கும். அந்த மகிழ்ச்சியையும் கடந்த ஒரு நிலைதான் நிம்மதி. ஓகே சார். வேற யாருக்காவது இது சார்ந்த சந்தேகம் இருக்குங்களா? ஐயா வணக்கம் ஐயா, நான் வேளன் சென்னையில இருந்து பேசுறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அப்படின்றது பாத்தீங்கன்னா, நிறைய அடிக்கடி சொல்லக்கூடிய சொல்லி என்னன்னா, என்ன மாதிரியே இருக்க விடுங்க, நான் என்னோட வாழ்க்கையை நான் வாழறேன், என்ன மாதிரி இருக்க விடுங்க அப்படின்னு மீண்டும் அந்த இது சொல்றாங்க. அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நல்லொழுக்க நெறிகளுக்கு மாறா நடக்கும்போது எல்லாமே அதாவது சோம்பேறித்தனமா இருக்கிறத நான் ஆமா இதுதான் நான் இப்படிதான் நான் இருப்பேன், நான் என்னை இப்படியே விடுங்க அப்படின்னு. அதனால மிகப்பெரிய மந்திர சொல் மாதிரி மீண்டும் பயன்படுத்துறாங்க. இது இந்த சொல் சரியானதா? இது எப்படி வழங்கப்படுது? இதுல இருந்து மாற்றுவது? அதாவது என்னை நானா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க சோம்பேறித்தனமா இருப்பாங்க. இது தொடக்கத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, இதை அவங்க முதல்ல எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய நண்பர்களோட பேசும்போதோ அல்லது தொலைக்காட்சியில பார்த்துதான் இது மாதிரியான செய்திகளை, இது மாதிரியான விடயங்களை அவங்க பின்பற்ற தொடங்குறது. தொடக்கத்துல சென்ற மாதம் நம்முடைய வகுப்பு பார்த்த ஒரு நபர் கேட்டிருந்தாரு, இதே மாதிரியான ஒரு கேள்விதான் கேட்டிருந்தாரு. நீங்க மனசளவுல எதையுமே மாற்றுவதற்கு முயற்சி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வகுப்புல சொல்லியிருக்கீங்க. அப்ப நான் முயற்சியை செய்யக்கூடாதா? நான் வேலை செஞ்சாதான் எனக்கு பணம் கிடைக்கும், நான் முயற்சியை செய்யக்கூடாதா, வேலையே செய்யக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி அவர் என்கிட்ட முன் வச்சாரு.
தொடக்கத்துல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேலை செய்யக்கூடாது, உடல் அளவுல உழைப்பு இருக்கவே கூடாது அப்படிங்கிற கருத்தை நம்ம ஒரு விடயத்திலுமே பதிவு செய்யல. நம்ம இந்த நிம்மதி அப்படிங்கிற நிலையில இருந்தா முன்பை காட்டிலும் இன்னும் அதிகமா நம்மால வேலை செய்ய முடியும். உதாரணமா நமக்கு பிடித்த விஷயமா இருந்தா முன்பை காட்டிலும் நம்மால் அதிகமா உழைக்க முடியும், நம்முடைய செயல்பாடுகளை கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வேலை செய்யறோம், அதனால ஒரு கவலை ஏற்படுது, தொடர்ந்து செய்யறதால ஒரு கவலை ஏற்படுது அப்படின்னா அந்த உணர்ச்சி நமக்குள்ள வந்துட்டா நம்மால வேலை செய்ய முடியாது. அதை நம்மளே அடுத்து கஷ்டமா மாத்திக்குவோம். நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னு கஷ்டமா மாத்திக்குவோம். நம்ம உணர்ச்சி வசப்படாம செய்யும் போது நம்முடைய செயல்திறன் சிறப்பா இருக்கும், வேலையும் சிறப்பா நடக்கும். ஆக இந்த வகுப்பினுடைய நோக்கம் வந்து நீங்க உங்களால உடல் அளவில் உழைக்க கூடாது, செயல்படக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. உடல் அளவில் செயல்பட வேண்டும், ஆனா நிறைவோட செயல்பட்டீங்க, நிம்மதியோட செயல்பட்டீங்க அப்படின்னா அதை நான் கடினப்பட்டு உழைச்சு இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது இயல்பா கடந்துரும். நான் நானா இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கு குழந்தைகள் சிறியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு போக்கு அப்படிங்கிறது வந்து தொடக்கத்துல நம்ம சொன்ன மாதிரிதான் தொலைக்காட்சிகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடக ப்ரமோஷன்களும் செய்யக்கூடிய ஒரு வேலைதான். நான் நானா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனத்தை ஊக்கப்படுத்துறாங்க. அவங்க இயல்பா இருக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னா சோம்பேறித்தனமாவே இருக்க முடியாது, செயல்பாடுகள் அற்று இருக்கவே முடியாது. வணக்கம் ஐயா, பேசலாம். நான் என் பொண்ணை வந்துட்டு கவனிச்சேன், என் அனுபவத்தை பேசுறேன். டிவி மொபைல் எல்லாத்தையும் கட் பண்ணேன். இப்போ அவங்க அவங்க வேலையில இருக்காங்க. நம்ம வந்துட்டு முன்னாடியே நம்ம விட்டுறோம், விட்டனால அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுது. அதனாலதான் பிரச்சனை. அதனால நான் பிகினிங்லேயே 9th நான் டிவியும் இது கட் பண்ணிட்டு அவங்க வேலை அவங்கவுங்க தான் பண்ணி ஆகணும் ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்தேன். இப்போ சக்சஸ். இந்த ஒரு வார்த்தை அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்றேன். நன்றி, வச்சிருக்கேன். சிறப்பு சிறப்பு. சிறப்புங்க, நல்லது. வணக்கம் வணக்கம் ஐயா. அதான் ஐயா வந்து சரியா சொன்னாங்க. அதுக்கு அது சார்ந்தே இன்னும் கொஞ்சம் நான் அந்த இது சொல்லிடுறேன். அதாவது முதல்ல நான் வந்து குழந்தைகளை, அதாவது என்னுடைய சிறு வயதுல நான் குழந்தைகளை பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்குமான தனித்திறமைகளை என்னால பார்க்க முடிஞ்சது. ஒருத்தர் வந்து மண்ணிலேயே விளையாடுவாரு, அவர் வந்து அதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. ஒரு சிலர் வந்து கையில ஏதாவது வச்சு வாசிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க அதுல ரொம்ப இதுவா இருப்பாங்க. சில பேர் ஏதோ சும்மா மணல்ல கூட வரைஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க வந்து அடுத்தடுத்த நிலையில நானும் பார்த்திருக்கேன். அதுலயே ரொம்ப ஆர்வமாயி ஓவியரா போனவங்க, இசை வல்லுநரா போனவங்க, அது மாதிரி பல்துறை பேச்சாளரா போனவங்க, இலக்கியவாதிகளா போனவங்க, அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். சின்ன வயசுல சின்ன சின்ன இது அழகா சொற்களை சேர்த்து கவிதை மாதிரி எழுதுவாங்க. ஆனா இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா அத்தனையுமே ஒரே குணாதிசயங்களை கொண்ட மாதிரி அப்படியே அச்சடிச்ச இது மாதிரி அவங்களுக்கான தனித்திறமைகளே நீங்க கண்டறிய முடியாது. எல்லாமே கைபேசி எடுத்து பார்க்கிறதும், அதாவது அவங்களுடைய தனித்திறமையே நீங்க நீங்க என்ன எவ்வளவு நுண்ணோக்கி போய் பார்த்தாலுமே கூட கண்டறிய முடியுமா அப்படின்றது. அந்த அளவுக்கு அவங்களோட இது வந்து நம்ம வெளியே பார்க்கவே முடியாது. பெரும்பாலும் படிக்கிறது, நான் அந்த மதிப்பெண் எடுக்கிறது, வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே தொலைக்காட்சி பார்க்கறது, கைபேசி இது பாக்குறது, திருப்பி போறது, திருப்பி வர்றது, அவங்க நண்பர்களுக்குள்ள பேசிக்கிறது, இப்படிதான் அந்த இது இருக்குதே தவிர ஒரு அனைத்து இது பேருக்குமே சொல்றேன் அந்த மாதிரி இருக்கே தவிர இந்த தனித்திறமைகள் அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க எதுல வந்து நல்ல ஆர்வமா இருக்காங்க, எதுல வந்து அவங்களுக்கு ஆர்வம் இல்லாம இருக்காங்க, இப்படியெல்லாம் எந்த குழந்தையுமே பிரித்து பார்க்கறது கடினமா இருக்கு. இதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, அல்லது அவர்களுடைய இன்றைய நிலையில இப்படி அப்படியே இது பாடம் செய்து வைக்கப்பட்ட பொம்மைகள் மாதிரி அனைத்து குழந்தைகளுமே கைபேசியோட இது இருக்கு. அனைத்து குழந்தைகளுமே தன்னுடைய தனித்திறமையை வெளிக்காட்டுறது இல்லை. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களை எப்படி வந்து பயிற்றுவிப்பது, எப்படி அவங்களை அதுல இருந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களுடைய இது வந்து சிந்தனையை மேம்படுத்துவது. தொடக்கத்துல இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உணர்ச்சி தூண்டல் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம சொல்லிருந்தோம். இந்த உணர்ச்சி தூண்டல் இல்லாத ஒரு நிலை வந்து நிம்மதி அப்படிங்கிற நிலை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி வந்து நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம், ஓரளவுக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
நம்முடைய அதாவது இதற்கு ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்பு இருந்தவங்களை பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு இந்த உணர்ச்சி தூண்டலற்ற நிலை அப்படிங்கிறது யதார்த்தமாவே தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் நிம்மதியா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம தாத்தா பாட்டி உறுதியா வாழ்ந்திருப்பாங்க. அடுத்த தலைமுறை வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒன்றை தேடி ஓட வேண்டும் என்கிற ஒரு நிலை வரும்போது நிம்மதியான நிலை அப்படின்னா என்ன அப்படிங்கிற புரிதலே இல்லாமல், அப்படின்னா என்னன்னே தெரியாது, நிம்மதி அப்படிங்கிற ஒரு நிலையை அறிமுகம் செய்யாமலே செய்யப்படாமலே இன்றைய குழந்தைகள் வளர்கிறார்கள். இன்றைய குழந்தைகள் அப்படிங்கிறவங்க நிம்மதி நிலைன்னா என்ன அப்படிங்கிறது சார்ந்த ஒரு புரிதலற்று வளர வைக்கப்படுகிறார்கள். அப்ப தொடர்ந்து முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு இந்த நிம்மதி அப்படிங்கிற நிலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அறிமுகம் செய்ய வைக்கணும். அவர்களுக்கு இது அறிமுகம் செய்யப்பட வேண்டும் என்றால் தொடக்கத்துல முதல்ல அவங்கள செய்யணும் அப்படின்னாலே அவர்களுடைய கைபேசி பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு பதிலா வேற என்ன செயல்பாடு அவங்களுக்கு மாத்தினா சரியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏற்கனவே பிரேம் ஐயா சொல்லும் போது சொல்லியிருந்தாரு, கைபேசி பயன்பாட்டை குறைக்கும் போது அவர்களுடைய செயல்திறன் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு இடையதை சொல்லியிருந்தாரு. கைபேசி பயன்பாட்டை நீங்க குறைக்க தொடங்கிட்டீங்க அல்லது நீங்க சில நபர்களோடு ஓய்வா இருக்கக்கூடிய காலகட்டத்துல இயற்கையை ரசிக்கும்படியான இயற்கையோடு இந்த உலகத்தோடு ஒட்டி வாழக்கூடிய மனிதர்களோடு இயங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்த தொடங்கிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ஏற்படக்கூடிய மாற்றம் தான். ஏன்னா படிக்கக்கூடிய கல்வி ஒப்பீடுகளை நோக்கி நகர்கிறது. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு வகையில் அந்த ஒப்பீட்டையும் வேறு விதமான திசை, அதாவது கைபேசி பயன்பாடு போன்ற திசை திருப்பல்களை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு வரும்போது இது உடனடியா நடக்கக்கூடியது கிடையாது. முடிந்த அளவுக்கு அந்த கைபேசியின் மூலமா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இல்லைங்களா, உணர்ச்சி தூண்டல்களுக்கு ஆட்படுறாங்க. அந்த உணர்ச்சி தூண்டலற்ற ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யலாம். எப்படி அப்படின்னா இயற்கை சார்ந்த விடயங்களை அறிமுகம் செய்வது, வேற ஏதாவது இந்த கைபேசி பயன்பாட்டை அவங்க கொஞ்சம் குறைக்கிறதுக்கான ஒரு வழியை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அவர்களுடைய தனித்திறமை என்ன அப்படிங்கிறது சார்ந்த ஒரு விடயங்களுக்கு அவங்க போவாங்க. தனித்திறமை அப்படின்னு சொல்லும் போது அது பெரிய விடயமா இருக்க வேண்டியது இல்லை. சின்னதா நமக்கு பிடித்த விடயத்தை எழுதினா கூட போதுமானது. நாம பேசிட்டு இருக்கேன், பேசக்கூடிய விடயத்தை எழுதினால் கூட போதுமானது. இப்படி எழுதுறது ஒரு நபருக்கான தனித்திறமை தான். அது அவருக்கு பிடித்த விடயம் தான். அதை இன்னொருத்தர் பாராட்டுறாரு பாராட்டல அப்படிங்கிறது வேற. தனக்கு பிடித்ததுக்காக செய்யறாரு, அதுலயும் வெற்றி தோல்வி கிடையாது அப்படிங்கிறதுக்காக செய்யறாங்க அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய விடயம் தான். ஆக தொடக்கத்துல இது மாதிரி இயல்பான விடயங்களை, இயல்பா இருக்க வேண்டிய விடயங்களை அறிமுகம் செய்யணும். முடிந்த அளவுக்கு குழந்தைகளை கண்டித்து, அதாவது நம்ம அவர்களை உணர்ச்சி தூண்டல் செய்யாம திட்டாம, அதாவது கண்டிச்சு அப்படின்னு வரும்போது அதிகப்படியா திட்டாம அன்பான முறையில் வேற ஏதாவது, சில குழந்தைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா வேற ஏதாவது, ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்கும். அந்த பக்குவ முறையில் ஏதாவது பேசும்போது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படிங்கிற வகையில பேசி பார்க்கலாம் ஐயா. நன்றியா, நன்றியா. அதான் நான் இந்த இதுல இருந்து புரிதலோட என்னன்னா, இந்த சின்ன சின்ன வீட்டு மாடி தோட்டங்களை உருவாக்கி அவர்களை விதைகளை போட வைக்கிறது, அவங்கள வந்து மண்ணோட இது விளையாட வைக்கிறது, அது எத்தனை மொட்டுக்கள் வருதுன்னு பார்க்க சொல்றது, அந்த மொட்டுக்கள் எப்படி இன்றைக்கு எவ்வளவு பூக்களா மலர்ந்திருக்குன்னு பார்க்க சொல்றது, அதுல என்ன நிறங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்றது, அதை சார்ந்து என்னென்ன பூச்சிகள் அது வந்து அது கிட்ட வருதுன்னு பார்க்க சொல்றது, இப்படி அந்த இயற்கையோட குழந்தைகளை கொஞ்சம் உறவாட வைக்கிறது. ஏன்னா அந்த முடிந்த வரைக்கும் இப்போ ஏன்னா இருக்கக்கூடிய பெரும்பாலான நகர சூழல்ல குறைஞ்சபட்சம் ஒரு மாடி தோட்டத்தை உருவாக்கி கொஞ்சம் இயற்கை நோக்கி குழந்தைங்களை இது பண்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விளையாடக்கூடிய வாய்ப்பு கூட இப்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஆமா, சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. அதாவது ஒரு மேலோட்டமா சொன்னாலும் நீங்க உங்க இடத்துல இருந்து என்ன மாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறத சிந்தித்தது பெரிய விடங்கய்யா. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் அம்மா. வகுப்பு ரொம்ப அருமையா இருந்ததுங்க, ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, மகிழ்ச்சிங்கிறீங்க இல்லையா, அப்ப கோபம் வந்தா கோபம் கூடாது, உடம்ப பாதிக்குங்கிற சொல்றோம். மகிழ்ச்சி அது எப்படி, அது இன்னும் புரியல எனக்கு, அது கொஞ்சம். மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் ஒரு உணர்ச்சி தாங்கம்மா. மகிழ்ச்சியுமே
கூடாது அப்படிங்கிற ஒரு விடயத்தை தான் நம்ம சொல்றோம். மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்குமான வித்தியாசத்தை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஒரு துள்ளல் இசை கேட்கும் போது நம்ம நிம்மதியா இருப்போம், அதாவது ஒரு மாதிரி ஒரு சுகமா இருக்கும். இது வந்து நிம்மதி அப்படிங்கிற நிலை. இது வந்து இயல்பா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நிலை. நம்ம எந்த பிரச்சனையில இருந்தாலும் இந்த நிம்மதி நிலையில தான் நம்ம இருக்கோம். ஆனா வந்து அதை நாம் உணர்வதில்லை. உணர்ச்சி வசப்படும் போது இந்த நிம்மதியை நம்ம மறந்துடுறோம். இப்போ சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து அது எப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு மெல்லிசை பாடலை கேட்டா அது நிம்மதி. இதே ஒரு துள்ளல் இசை பாடலை கேட்டு நம்முடைய இதயம் வந்து நல்லா படபடக்க துடிக்கிறோம், இதயம் துடிக்கிற அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படின்னா இது மகிழ்ச்சி நிலை. அந்த மகிழ்ச்சி நிலையில் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லல. அந்த மகிழ்ச்சி நிலையை கடந்து நம்ம நிம்மதி நிலைக்கு வந்துடுறோம். அதிலும் அதிகப்படியான நேரம் நம்ம இருக்கக்கூடாது. கடந்து வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நிம்மதி நிலை பிடிச்சு போயிடும். எந்த உணர்ச்சிக்குமே இல்லாம நம்ம நிம்மதி அப்படிங்கிற நிலையிலே இருந்துட்டோம் அப்படின்னா அது நம்முடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கோம், நம்முடைய வாழ்வை சிறப்பானதாக மாற்றும். மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம தொடக்கத்திலே சொன்ன மாதிரி அது ஒரு அளவை தாண்டி போகும்போது இதயம், சிறுகுடல் ஆகிய உறுப்புகளை பாதிக்கும். நன்றி சார், நான் ரொம்ப தெளிவா புரிஞ்சது. ஒரே ஒரு டவுட், அதிகாரம் அது சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு கொஞ்சம் சரியா கேட்கல. அப்ப அது ஒரு சின்ன விளக்கம் சொல்ல முடியுமா? என்னங்கம்மா, திரும்ப சொல்ல முடியுங்களா? அதிகாரம் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அந்த டைம்ல. அதாவது அதிகாரம் கூடாது, அதாவது இன்னொருவர் மேல அதிகாரம், இன்னொருவர் மேல நமக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நம்முடைய உடல் அப்படிங்கிறது நம்முடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறதா அப்படின்னு கேட்டா, நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறத என்னால் பேச முடியும். நான் கையை இப்படி தூக்கணும்னு நினைக்கிறேன், என்னால தூக்க முடியும். இது வந்து ஓரளவுக்கு என்னுடைய உடல் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கு. இதே வேற விதத்துல யோசிச்சோம் அப்படின்னா, என்னுடைய முயற்சியில் என்னுடைய அதிகாரத்தால் என்னால் உண்ண முடியாது. அதாவது என்னுடைய அதிகாரத்தில் நான் உண்கிறேன் என்றால் என்னுடைய உடல் அதை இயல்பா செரிமானம் செஞ்சதான் உண்டு. என்னால என்னுடைய முயற்சியில் நான் உண்ணும் உணவை கூட செரிமானம் செய்ய முடியாது. என்னுடைய முயற்சியில் என்னால் தூங்க முடியாது. அதுவா வரணும், இயல்பா வரணும். என்னுடைய முயற்சியில் என்னால் இந்த மாதிரி சில விடயங்களை செய்ய முடியாது. நம்முடைய உடல் தன்னுடைய அதிகாரத்தால் செய்யக்கூடிய வேலை என்று சில இருக்கிறது, செய்ய முடியாத செயல்பாடுகள் என்று இருக்கிறது. நம்முடைய உடல்ல சில விடயங்கள் நம்மால் செய்ய முடியும் என்கிற விடயங்கள் இருக்கிறது. இன்னொரு நபர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அதனை விடவும் குறைவாகத்தான் அவருடைய உடல் மேல நமக்கு அதிகாரம் இருக்கு. அது எந்த உறவா இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் இன்னொரு நபர் மேல நமக்கு அதிகாரம் கிடையாது. அவர் ஒருவேளை அவருடைய உரிமையை நமக்கு கொடுத்தால் நம்ம வாங்கலாம். ஆனால் கேட்டு பெறுவதோ பிடுங்கி பெறுவதோ உரிமை கிடையாது. அவர் தன்னுடைய உரிமையை கொடுத்தால் நாம் அவரின் மேல் அவருக்கான வழிகாட்டுதல்களை கொடுக்கலாம். மற்றபடி எல்லோர் மீதும் அன்பு செலுத்தலாம். மனிதர்கள் என்பதை தாண்டி செடி, கொடி, விலங்கு அனைத்தின் மீதுமே அன்பு செலுத்தலாம். ஆனா எந்த ஒரு நபர் மீதும் நமக்கு அதிகாரம் கிடையாது என்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, இன்னொரு நபர், அதாவது உறுதியா உறவுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஒரு மாதிரி அவர் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன், ஆனா அவர் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிற பிரச்சனை தான் வரும். இன்னொருவர் மேல எனக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே, மற்றவர் செய்யக்கூடிய, நமக்கு நெருங்கியோர் செய்யக்கூடிய ஒரு சில தொந்தரவுகள் நமக்கு பெரிதா தெரியாது. அவர் ஒரு உயிர், நான் எப்படி ஒரு உயிரோ அதே மாதிரி அவரும் ஒரு உயிர். அவர் அவருடைய இயல்பில் இருக்கிறார், நான் என்னுடைய இயல்பில் இருக்கிறேன் என்கிற ஒரு நிலையில நம்ம இருந்துருவோம். ஆக அது வந்து ஒரு இன்பமான ஒரு நிம்மதியான சூழலுக்கான வழிவகையை ஏற்படுத்தும்மா. அருமை சார், நல்ல தெளிவான விளக்கம். நன்றி. நன்றி சார். நன்றி ஐயா. உங்க தொடர்பெண் மற்றும் பகுதி என்னன்னு சொல்ல முடியுங்களா ஐயா? உறுதியா பதிவு செய்யறேன். என்னுடைய பெயர் வந்து இலக்கியவாணன். இந்த வகுப்புல கலந்துகிட்டவங்களுக்கு இன்னொரு செய்தியும் கூட, இந்த வகுப்பு வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்ட வகுப்பு. இந்த 1 மணி நேரம் வகுப்புமே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வகுப்புல கலந்து கொண்டோருக்கு இந்த வகுப்புக்கான அந்த ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பினுடைய லிங்க் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய எண் நான் இப்ப பதிவு செய்யறேன், அதுல வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. இந்த வகுப்பினுடைய காணொலி உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும்.
யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கும்போது அவர்களும் நிம்மதியான வாழ்க்கையை அடைவதற்கு ஒரு சிறிய வழியாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். என்னுடைய எண் நான் இப்ப சொல்றேன். 81 244 35 484 8124435484. அரட்டை பக்கத்துல நான் பதிவு செஞ்சிருக்கேன் என்னுடைய எண். கேட்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐயா தங்கள் பகுதி என்னங்க ஐயா? உங்களை சந்திக்குமா? அந்த பகுதி வந்தா உங்களை சந்திக்கலாமா? கோயம்புத்தூர்ல இருக்காங்க ஐயா, வந்தா சந்திக்கலாம். நன்றி. நன்றி. ஏற்கனவே வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கு உங்கள்கிட்ட, தேவையில்லை, நான் அனுப்ப தேவையில்லை. இல்ல தேவையில்லை. உங்களுடைய தொடர்பு ஐயா வணக்கம் ஐயா. ஆமாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் வகுப்பு. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா, வணக்கம். சொல்லுங்க. இந்த வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. எல்லாரும் சொன்ன பதிவுகள் வந்து ரொம்ப எல்லாருடைய ரொம்ப அருமையா இருந்தது. இந்த செல்போன் யூஸ் பண்றது, மொபைல் யூஸ் பண்ணி டிவி யூஸ் பண்றது, இதனால எவ்வளவு தூரம் பாதிப்புகள் இருக்கிறதும் சொன்னாங்க எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. இது வந்து அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இவ்வளவு விஷயம் இதுல இருக்குதுங்கிறத நான் இன்னைக்கு உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வகுப்பின் மூலமா எனக்கு கிடைச்சது. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. புனிதவதி அம்மா கை உயர்த்திருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். நம்ம வந்து நம்ம அதிகாரத்தை மற்றவங்க கிட்ட காட்ட முடியாது. ஆனா கண் முன்னே ஒரு 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 அநியாய செயல் நடக்குது. அப்போ நம்ம ஒரு ஒரு குரல்ல தானே நம்ம வந்து அதை நிறுத்த முடியும், உடனே நிறுத்துறதுக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இல்லாட்டி ஓகே எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஒரு நாய் ஒருத்த போட்டு அடிக்கிறாரு, இந்த மாதிரி நபர்கள் கூட இருக்கிறாங்க. அப்போ நம்ம கண்முன்னே தெரியுது, இல்ல நான் நிம்மதியா இருக்க போறேன், நான் ஒன்னே செய்யக்கூடாதுன்னு போக முடியாது இல்ல. நம்ம ஒரு ஸ்டாப் இட் ரைட் தேர், ஒரு அதிகாரமான ஒரு குரல்ல கொஞ்சம் ஆத்திரமா வரோம். அப்பதான் நம்ம சொல்லப்படக்கூடிய செய்தி எதற்கானது அப்படின்னா, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காக மட்டும்தான். நம்ம அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விடயம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்கானது மட்டும்தான். இன்னொரு நபர் ஒரு உயிரை துன்புறுத்துறாங்க அல்லது வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா நம்ம உறுதியா கேள்வி கேட்கலாம். அந்த இடத்திலும் நம்ம சொல்லக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா, உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். அந்த இடத்துல நம்ம நிதானமாக நின்று என்ன பிரச்சனை அப்படிங்கிறது சண்டை போடலாம், தவறு கிடையாது. அந்த இடத்துல நம்முடைய உள்ளளவில், நம்முடைய மனத்தளவில் நம்ம ஒரு கோபத்தோட ஒரு சினத்தோட நம்ம பேசுறோம் அப்படின்னா நாம் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் எது மாதிரியான விளைவுகளை அந்த இடத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நிதானமாக நாம் அந்த இடத்துல பேச தொடங்கிட்டோம் அப்படின்னா அந்த நிதானம் என்பது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளையும் சரி, அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் சரி, எந்த இடத்திலுமே தவறில்லாமல் நாம் நினைக்கக்கூடிய விடயத்தை சரியாக நிலைநாட்டக்கூடிய ஒரு தேவையை ஏற்படுத்தும். அந்த இடத்துலயும் உணர்ச்சி வசப்படாமல் நம்ம அந்த செய்தியை தட்டி கேட்கலாம், தவறே கிடையாது. நம்ம அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விடயம் இதுக்கு பொருந்தாதுங்கம்மா. அதாவது நம்ம வீட்டுல ஒரு நபர் இருக்காங்க, அவர் எப்போதுமே ஒரு நபர் வந்து தாமதமா தான் வராங்க. இப்ப என்னுடைய நண்பர் இருக்காரு, எப்போதுமே கிளம்பும் போது, கல்லூரிக்கு கிளம்பும் போது தாமதமா தான் கிளம்புவாரு. ஆனா அதை பார்த்து நான் உணர்ச்சி வசப்படுறேன் அப்படின்னா
அது வந்து தேவையற்றது. ஒரு கட்டத்துக்கு மேல இன்னொரு நபர் மீது எனக்கு அதிகாரம் கிடையாது என்கிற நிலை தான் சரியானது. ஏன்னா அவருடைய விருப்பம் வந்து இன்னொரு நபர் மீது நமக்கு அதிகாரம் கிடையாது என்று நினைக்கக்கூடிய நிலைதான் சரி. இன்னொரு நபர் வீட்டுல கணவன் மனைவி இருக்கிறாங்க. எல்லாருமே எல்லா இடத்துலயுமே சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மனைவி செய்யக்கூடிய சின்ன சின்ன விடயங்கள், அது ஒரு சின்ன தவறா கூட இருக்கலாம். அந்த தவறு வந்து கணவரை பாதிக்குது அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துது, மற்றபடி வேற எந்த பாதிப்பும் கிடையாது. அப்படின்னா அதற்கு உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு நபர் மீது எனக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலையோட நம்ம அமைதி ஆயிக்கலாம். இது மாதிரியான கருத்து தாங்கம்மா நம்ம இந்த இடத்துல சொல்ல வர்றது. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டாக்டர், புரியுது. சரி ஐயா, உங்களை தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஓய்வு நேரம் என்னங்க ஐயா? நீங்க மாலை 5 மணிக்கு மேல அழைக்கலாம். தினமும். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, ஒப்பிடக்கூடாதுன்றீங்க. எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து இது செய்தால் நல்லது, இது செய்தால் கெட்டது, ஒவ்வொரு செயல் செய்யும்போது நம்ம வந்து அதை யோசனை பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு வகையில் நிம்மதி குறைய தான் ஐயா செய்கிறது. இந்த உணவு சாப்பிட்டா கெட்டது, இது நல்லது, எந்த செயலிலுமே நல்லது கெட்டது பார்க்கும்போது நமக்கு வந்து நிம்மதி தான் குறையுது. அதாவது ஒப்பிடக்கூடாது அப்படின்னும் போது, இப்ப உணவு, அதாவது ஒரு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கீங்க. உணவு அப்படின்னு வரும்போது இது நல்ல உணவு கெட்ட உணவு அப்படின்னு பார்த்து சாப்பிடும்போது நம்முடைய உடல் ஒருவேளை நான் கெட்ட உணவு, ஒப்பீடு இல்லாம நான் கெட்ட உணவை சாப்பிட்டேன் அப்படின்னா அதனுடைய உடல் தொந்தரவு தானே வழிவகுக்குது அப்படிங்கிற செய்திகள் சொல்லியிருக்கீங்க. ஒப்பீடு, அதாவது நம்ம சொல்லக்கூடிய எல்லா செய்தியுமே, இந்த அதிகாரம், ஒப்பீடு எல்லாவற்றுக்குமே ஒரு சில நிலை இருக்கு. ஒப்பீடுகள் இல்லாமல் முழுமையாகவும் வாழ முடியாது. ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல நமக்கு ஒப்பீடு தேவைப்படும். அந்த இடங்களை அதை செய்து கொள்ளலாம், தவறே கிடையாது. ஒப்பீடு அப்படிங்கிறத அந்த நிலைக்கு மேல தாண்டி நம்ம இன்னைக்கு கொண்டு போயிட்டோம். அந்த ஒரு அர்த்தம் தான். நம்ம ஒப்பீடு என்பதே முழுமையா தவறு அப்படிங்கிற கருத்து கிடையாது. ஒப்பீடுகள் ஒரு அளவு வரைக்கும் நமக்கு உறுதியா தேவைப்படும். ஒப்பீடு தேவைப்படுது ஒரு அளவு வரைக்கும். ஒரு அளவு வரைக்கும் இன்னொரு நபர் நம்மை அடிக்க வராரு, இன்னொரு நபர் மீது எனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கும் போது சும்மா இருக்க முடியாது. அப்போ இன்னொரு நபர் மீது அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு நிலை வரைக்கும் நமக்கு இருக்கு. ஆனா அந்த நிலையோடு நாம் சிந்தித்து பார்க்கும்போது நமக்கு அந்த தொந்தரவு கிடையாதுங்க. அந்த நிலைக்கு அப்பாற்பட்டு செல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் வந்து அதிகமா வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இன்னொரு நபர் மீது எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதுதான். ஒப்பீடு என்பதும் அதே மாதிரி, இன்னொரு நபரை பார்த்து நான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது பிரச்சனை ஏற்படுது. அதுக்காக அந்த ஒப்பீடு தேவையே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு குறுகிய நிலை வரைக்கும் அது இருக்கலாங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி சார். நல்லா கிளாஸ், ரொம்ப பொறுமையா எல்லா கிளாஸுமே எடுக்கிறீங்க. நாங்கெல்லாம் பெருமையா பேசிப்போம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. சூப்பரா எடுக்கிறீங்க. தேங்க்யூ சார். நன்றி. வேற யாருக்கும் எதனா சந்தேகம் இருக்குங்களா? ஓகே, thank you டாக்டர். Thank you very much. நன்றி. வேற யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னா வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இன்றைய வகுப்பு இனிதே நிறைவடைகின்றது. நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி.